காந்தி கண்ணாடி இந்த படத்துடைய டைரக்டர் ஷெரீஃப். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக வந்து பாலாஜி, சக்திவேல், அர்ச்சனா அண்ட் நமிதா. இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க விவேக் அண்ட் மெர்வின். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன, அதாவது காந்தி கண்ணாடியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காந்தி மகான் கிட்ட கண்ணம்மா வந்து ரொம்ப ஆசையாக ஒன்று கேட்குறாங்க. நமக்கும் வந்து பசங்க இருந்திருந்தா அறுதாங்கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்கேருந்து காந்தி மகானுக்கு எப்படியாவது அறுதாங்கல்யாணம் வந்து கண்ணம்மா ஆசையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு என்ன பண்ணுறாரு. கடைசியில் கண்ணம்மாவுடைய ஆசை, அதாவது அறுதாங்கல்யாணம் நடத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்து கதிர் யார், கதிர் அணுக்கும் உள்ள லவ் எப்படி இருக்குது, அணு எவ்வளோ விஷயத்தில் வந்து பொறுத்துக்கிறாங்க, அதாவது கதிர் பண்ணுற சில தவறுகளால் அதெல்லாம் எவ்வளோ பொறுத்துக்கிறாங்க அப்படின்னு காமிச்ச சீன் ஆகட்டும். அது அடுத்தது வந்து கண்ணம்மா, அப்புறமா வந்து காந்திமான், இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற லவ் எப்படி இருக்குது, இவங்க வந்து எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஃபஸ்ட் ஹாஃபை முடிக்கிறதாகட்டும். ஃபஸ்ட் ஹாஃப் எண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு தான் சொல்லி ஆகணும். அதுவும் குறிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கி பார்த்த ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து இன்ஃபர்மேஷனில் விற்பாருன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்து இன்னும் தூள்கள் பிடிச்சு நம்மளுடைய பல கஷ்டங்களை வந்து அப்படியே செகண்ட் ஹாஃப்ல இருந்து கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்த கேரக்டர்ஸ், அதாவது காந்தி மகான், கதிர், இவங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம். கதிர் வந்து அவருக்கு தேவை அப்படின்றதுக்காக அந்த கமிஷனுக்காக அவர் சில பண்ண விஷயங்கள். இந்த பக்கம் வந்து காந்தி மகான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அது எல்லாத்து கஷ்டத்தையுமே வந்து அப்படி ஜாலியாக வந்து சின்ன சின்ன காமெடிஸாக வந்து நம்ம வந்து கொடுத்துருது. போனதே தெரியாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சின்ன சின்ன லேக் இருந்தாலும் அதெல்லாம் வந்து காந்தி மகான் அண்டு கண்ணம்மா இவங்க லவ் ஸ்டோரி முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் அப்படி போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாலாவுக்கு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், ரொம்ப எமோஷனலாக ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டது. இது எல்லாமும் ஓவராலாக எனக்கு ரொம்ப சூப்பராகவே பிடிச்சிருந்துச்சி. குறிப்பாக வந்து விவேக் அண்டு மெர்வின் இவங்களுடைய இசை ஒட்டுமொத்தமும் ஆரம்பத்தில் எண்டு வரையும் சூப்பராக இருந்துச்சு. ஆரம்பத்தில் பாலாவுக்கு இன்ட்ரோ சாங் கொடுத்ததாகட்டும், கண்ணம்மாவுக்கும் நம்ம காந்தி மகானுக்கும் கொடுத்த லவ் சாங்காக இருக்கட்டும், எண்ணில் அவங்க பிரியும் போது வரக்கூடிய சாங்காக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளுடைய மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது காந்தி கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரியை வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.